ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் VERONICA. இன்றைக்கி நம்ம ஈஸியாக ஃபாஸ்ட்டாக மேக் பண்ணுற ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனல் VERONICAவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம கேக் செய்ய தேவைப்படுற பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பொடித்த சுகர், அதாவது அரைச்ச சர்க்கரை, அதை ஒரு கப் ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க மிக்சிங் பவுலில். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம சேர்க்க போகிறது கீ, அதாவது நெய். இது எத்தனை மில்லி அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணுற அந்த கப்பில் ஒரு கப் ஃபுல்லாக சர்க்கரை சேர்த்தோம்னா இது அதில் 3ல் 1 பங்கு அந்த அளவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த நெய் இதை நல்லா இது பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம இதில் 2 எக்கு சேர்க்குறோம், அதாவது முட்டை வேணாம் வெஜ்ஜுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக கெட்டியான தயிர் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் ஃபஸ்ட் இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே சைடு வர மாதிரி கலக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா இன்னும் நம்ம எல்லா பொருளும் சேர்க்கலை. மாவு சேர்க்கறதுக்கப்புறம் நம்ம ஒரே இதில் தான் கலக்கணும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா நம்ம கலந்துக்கணும். கலந்துட்டு திரும்ப ஒரு வேகமாக கொஞ்சம் இது பண்ணிட்டிங்கன்னா அது இதாகிக்கும். இந்த அளவுக்கு நம்ம நல்லா இதை கலந்து எடுத்துக்கணும். கலந்து எடுத்ததுக்கப்புறம் இதில் நம்ம வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குறோம். வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஏலக்காய் பவுடர் இல்லை வேறு எந்த எசன்ஸ் வேணால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும், ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப இதாக இல்லாமல். நெக்ஸ்ட்டு நம்ம மைதா மாவு சேர்க்குறோம். இந்த மைதாக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு, ரவை 2ல் எது வேணால் சேர்க்கலாம். இது உங்கள் ஃபேவரட் தான், எது பிடிக்குதோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். கோதுமை மாவோ மைதா மாவோ நம்ம எந்த அரைச்சி எடுத்தோம்ல சுகர், அது எது அளவு எடுக்கிறோமோ அதே அளவில் மாவும் எடுத்துக்கணும். இப்போ இதை நல்லா நம்ம சலித்து அந்த மிக்ஸோடு சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா சலித்ததுக்கப்புறம் நம்ம அந்த மிக்ஸை ஒரே ஃப்ளோவில் தான் கிண்டணும், மாறி மாறி கிண்டக்கூடாது, ஒரே சைடு தான் கிண்டணும். இதுக்கடுத்து நம்ம இதில் சேர்க்குற பொருட்கள் பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன். நெக்ஸ்ட்டு பேக்கிங் பவுடர் சேர்க்கணும். பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன். இது பேக்கிங் சோடா வேறு, பேக்கிங் பவுடர் வேறு, ரெண்டுமே சேர்க்கணும் நம்ம. பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா இதையும் சளிச்சு எடுத்துகிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேக்கிங் சோடாலெலாம் கட்டி மாதிரி இருக்கும், அதை அப்படியே விட்டுறாமல் நம்ம அளவு மாறக்கூடாது. ஸோ அதை நல்லா உடச்சி விட்டு அதை ஃபுல்லாக நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. சளிச்சு எடுத்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஃபுல்லாக நம்ம இந்த இதை ஒரே சைடில் தான் இது பண்ணணும், மாற்றி மாற்றி பண்ணக்கூடாது. ஒரே சைடில் நல்லா இதை ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி நம்மளோட அந்த மிக்ஸோட இந்த ஃப்ளோர், அதாவது மாவு ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி ஒரே சைடு போட்டு எடுத்துக்கணும். இந்த மாதிரி இருக்கணும் நம்மளோட இது. உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு இல்லை ரொம்ப திக்காக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் கொஞ்சமாக பால் வேணால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாகும், இருகலாக தான் இருக்கும், யாருக்கும் ரொம்ப தண்ணியாக போக வாய்ப்பில்லை. ஸோ நல்லா கலக்கி எடுத்து இந்த மாதிரி நம்ம வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி நம்மகிட்ட டின் இருக்கும். ஸோ இந்த டின்னில் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம இஷ்டம்தான், ஆயிலோ கீயோ பட்டரோ எது வேணால் சேர்த்துக்கலாம். நல்லா ஃபுல்லாக சேர்த்துட்டு பட்டர் பேப்பர் இருக்கவங்க பட்டர் பேப்பர் போட்டுக்கலாம். நான் இந்த தடவை ஆயில் வச்சு செஞ்சு காட்டுறேன். இப்போது நல்லா ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதில் நம்ம ஃப்ளோர், அதாவது மைதா மாவு மீதி இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம். கோதுமை மாவு கூட நீங்கள் சேர்க்கலாம், மைதா வேண்டான்னு நினைக்கிறவங்க. ஃபுல்லாக சேர்த்து டின் ஃபுல்லாக எல்லா பக்கமும் படுற மாதிரி, நம்ம ஆல்ரெடி ஆயில் தடவிருக்கோம். ஸோ எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி இதை செஞ்சுக்கோங்க. செஞ்சால் நம்மளோட டின் இப்படி தான் இருக்கும். இப்போது இதில் நம்மளோட அந்த மிக்ஸை சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு ஏர் பபிள்ஸ் இருக்கும். ஸோ நல்லா கீழே தரையில் வச்சு தட்டுங்க. எப்பயுமே கீழே தரையில் வச்சு ஏர் பபிள்ஸ் எதுவுமே இல்லாமல் நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம கேக் நல்லா வரும். தட்டி எடுத்ததுக்கப்புறம் ஒரு குக்கரோ எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி இட்லி சட்டியில் தான் செய்கிறோம். கீழே உப்பு போட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சு அதில் நம்ம இந்த இதை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இது 45 மினிட்ஸ் தேவைப்படும் இது வேகிறதுக்கு. மினிமம் 45 மினிட்ஸ் தேவைப்படும். அவ்வளோதான். நம்ம கேக் வெந்துருச்சான்னு நம்ம குத்தி பார்த்து எப்பயும் எடுக்கிற மாதிரி எடுத்துடலாம். எடுத்து ஆற விட்டதுக்கப்புறம் எடுத்தால் நம்ம கேக் இப்படி தான் இருக்கும். வாவ், பார்க்கவே எப்படி ஸ்பான்ச்சியாக நல்லா இருக்குல்ல. உங்களுக்கும் இது செய்யணுன்னு ஆசை இருந்தால் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்.
செஞ்சு பார்த்துட்டு